திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள எம்ஏ திரையரங்கத்திற்கு தங்கலான் கெட்டப்பில் சட்டை இல்லாமல் படம் பார்க்க வந்த ரசிகர்களை பாதுகாவலர்கள் தடுத்து நிறுத்தி சட்டை அணிந்து வருமாறு கூறியதால் அங்கு வாக்குவாதமானது ஏற்பட்டது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான். உள்ளூர் நண்பர் தானே போன படத்துக்கு போனால் உள்ளே விட்டாங்க. நான் சொல்கிறது இன்னொன்று மேலே ஷர்ட் மட்டும் போட்டுருந்தோம், மற்றபடி எதுவுமே இல்லை. குருவாயூர் கோயிலே வந்து சட்டை போடாமல் விட்றாங்க. அவ்வளோ அப்படிலாம் ஒன்றுமே இல்லை சார். இது வந்து உள்ள பெண்கள் எல்லாமே இருக்காங்க. பெண்கள் முதல்வராட்சி. இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், அங்கே என்ன நடந்தது, விரிவான விவரங்கள்? வணக்கம் கௌதமி. இயக்குனர் ப ரஞ்சித் இயக்கத்தில் நடிகர்கள் விக்ரம், பசுபதி, நடிகர்கள் மாளவிகா, மோகனன் ஆகியோர் நடிப்பில் ஜிவி பிரகாஷ் இசையில் உருவாகியுள்ள தங்கலான் திரைப்படம் இன்று திரையரங்கில் வெளியாகியுள்ளது. இந்த திரைப்படத்திற்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் படக்குழுவினர் புரமோஷனில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் சுதந்திர தினமான இன்று தங்கலான் திரைப்படம் அனைத்து திரையரங்கிலும் வெளியாகியுள்ளது. திரையரங்கில் படத்தை வரவேற்கும் விதமாக ரசிகர்கள் சார்பில் பிளக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது. காலை 9 மணி காட்சிகளில் ஆர்வமுடன் ரசிகர்கள் வரத் தொடங்கினார்கள். இந்த நிலையில் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள எல்ஏஎஸ் திரையரங்கில் தங்கலான் படம் பார்ப்பதற்காக தங்கலான் திரைப்படத்தில் நடிகர் விக்ரம் நடித்தது போன்று வேடமிட்டு 6 பேர் வந்தனர். தங்கலான் திரைப்படத்தில் நடிகர் விக்ரம் சட்டை அணியாமல் நடித்துள்ளார். அதே போல 6 பேரும் சட்டை அணியாமல் வந்துள்ளனர். அவர்களை தடுத்து நிறுத்திய திரையரங்கு ஊழியர்கள் சட்டை அணிந்தால் மட்டுமே திரையரங்குக்குள் அனுமதிப்போம் என கூறினர். அப்பொழுது இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆனால் திரையரங்கு நிர்வாகிகள் சட்டை அணிந்தால் மட்டுமே அனுமதிப்போம் என கூறியதால் ஒரு கட்டத்திற்கு பின்பு 6 பேரும் சட்டை அணிந்து வந்தால் அதன் பிறகுதான் அவர்கள் திரையரங்கில் அனுமதிக்கப்பட்டனர். குறிப்பாக ரகு தாத்தா படத்தில் நடித்த ஹச்சி ராஜா என்பவர், ஹச்சி கார்த்திக் என்பவர் ஹச்சி படத்தில் விக்ரம் கூட வில்லனாக கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். அவரும் நடிகர் விக்ரம் தீவிர ரசிகர் என்பதால் தங்கலான் படம் விக்ரம் போன்று வேடம் அணிந்து வந்தார். விக்ரம் போன்று சட்டை அணியாமல் வந்த ரசிகர்கள் உள்ளே விடாமல் இருந்தால் திரையரங்கு வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.